ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையினால் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமே. ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்படமாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. செபம். கிருபையை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும். குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் யாவையும் கர்த்தாவே நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை முன்குறித்த கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்களுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். நீர் ஒருவரே ஆளுகையின் தேவன், எங்களை முழு பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமாய் வழி நடத்துவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முன்னோருடைய சாபக்கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காரியங்கள் வாய்க்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும். இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். அநேக நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். விசேஷித்த ஞானத்தை கட்டளையிடும். கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படியாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஒரு நாள் 1000 நாள் போலவும் 1000 நாள் ஒரு நாள் போலவும் சொல்லியிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் வரங்களினாலும் நீர் எங்களை நிரப்பி போஷித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிசயங்களை காணும்படி செய்யும், அற்புதங்களை காணும்படி செய்யும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.